அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரன் தயவை தள்ளிடலாமோ? அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரன் தயவை தள்ளிடலாமோ? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட தெய்வ சமூகத்தில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் மனமாற வாழ்த்துக்கள் கோருகிறேன். இன்றைக்கும் வேத வசனத்தை நாம் கவனிக்க ஆரம்பிக்கும் முன்பு ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தில் எண்ணிக்கொள்ள வேண்டிய, நினைவுறுத்த வேண்டிய நிலையில், எண்ணி பார்க்க வேண்டிய தகுதியிலும் நாம் நிற்கிறோம் என்பதை முதலாவது அறிந்து கொள்வது அவசியம். இங்கு எழுதியிருக்கிற வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நாம் அவைகளை உற்று கவனித்து அவைகளில் உள்ளவைகள் நன்மை தீமைகள் என்னதென்று பகுத்தறிந்து நடந்து கொள்வதற்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சில வேளை அவைகள் புரியாமல் இருக்கலாம், விட்டுவிடலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை புரிந்து கொண்டு தேவ சமூகத்திற்கு நம்மை கரையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்த வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாகும். ஆகவே அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் தேவனுடைய ஞானஸ்நான காரியங்களில் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திற்கு வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே அவரை அபிஷேகித்த அந்த வல்லமையின்படியே நாமும் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் உள்ள ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் நம்மை இப்பொழுது இருக்கிறது போல மிகப்பெரிய பாவங்களை நடத்துவதற்கு, மிகப்பெரிய சூழ்நிலைகளில் தவறி விடுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலமாக இருந்தாலும் கூட அன்றைக்கு அவர்கள் தங்களுக்குரிய நிலையிலேயே நிற்க முடியாமல் தடுமாறினார்கள். அதில் மாத்திரமில்லை, தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவரோடு கூட சஞ்சரிக்கிற மகா பெரிய பாக்கியத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் கூட, முகமுகமாய் பேசினவர்கள், பார்த்தவர்கள், காதுகளில் சத்தத்தை கேட்டவர்கள், ஆவியிலே நிறைந்து கிரியைகளை செய்தவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நிறைந்து ஒவ்வொரு காரியங்களையும் தைரியத்தோடு காண்பித்த அநேக பரிசுத்தவான்கள் தங்களை தேவன் விரும்புகிற விருப்பத்திற்கு விட முடியாதபடி தடுமாறி போன சில வேளைகள் அவர்களுக்கு சம்பவித்ததை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கிற இந்த காலத்தில் அவர்களை நான் உற்று பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றி அவர்களுடைய நடக்கையின் முடிவை நான் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறோம் என்பதை முதலாவது நம்முடைய நினைவிலே கொண்டு, நான் ஒரு பரிசுத்தவானாகிய நோவாவை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த காரியம் செய்ததால் இப்படி சம்பவித்தது என்கிற குற்றச்சாட்டு முதலாவது வராதபடிக்கு நாம் நம்மை யோசிக்கலாம், நம்மை ஆழ சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் சொல்லுகிற காரியங்கள் இதனால் இது வந்தது என்று இப்படித்தான் என்பதை விமர்சனத்திற்கு அல்ல, இப்படி சம்பவிக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக நான் வேத வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அருமையான கர்த்தருடைய மனுஷனை குறித்து எழுதின ஒரு சம்பவம் நம்முடைய உள்ளங்களை உடைக்கிறதாய் நிற்கிறதை அறிவோம். அவர் பேழைக்கு மேல் இருக்கிற தட்டை திறந்தார் என்று எழுதின ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில் என்ன அவ்வளவு பெரிய ரகசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள இதில் ஒரு பெரிய காரியமா என்று எண்ண வேண்டாம். நான் இன்றைக்கு வேத வசனத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. அதே 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது.
இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வந்துடுங்கள். அந்த காலத்தின் காரியங்கள். மனிதன் தன் வழிகளை கெடுத்து கொண்டிருந்த காலம், தேவன் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருந்த காலம், தான் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று அங்கலாய்த்த ஒரு காலம், ஜனத்தொகை பெருக பாவம் பெருகினது, கர்த்தர் மனுஷன் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நிறைந்த மனிதன், தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவம் நிறைந்த மனிதன் மாத்திரமல்ல, உத்தமனும் அங்கிருந்த எல்லாரிலும் நீதிமானாய் இருந்த ஒரு கர்த்தருடைய தாசன். இந்த கர்த்தருடைய தாசனுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் அப்படியே எண்ணி பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவரை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் கூப்பிட்டார், பேசி கொடுத்தார். தேவன் சொல்லுகிறார், என்னென்னது போல நீ நடத்து என்று சொல்லி, என்னென்னது போல நீ செயல்பட வேண்டும், இப்படியெல்லாம் நீ காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். அப்படி ஒரு காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியத்திற்கு போக சொல்லுவாரானால் உட்கார்ந்து திட்டமிடுகிறோம். எவ்வளவு செலவாகும், இதற்கு எவ்வளவு வேண்டும், போக்குவரத்துக்குள்ளது, தன்னோடு கூட வாத்தியக்காரர்கள், தன்னோடு கூட வருகிற உடன் ஊழியர்கள், இப்படி எத்தனை காரியங்களை குறித்து நாம் திட்டமிடுகிறோம். உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியங்கள் ஆச்சரியமானது. அதில் விசேஷமாய் இவ்வளவு பெரிய காரியத்தை பேழையை உருவாக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதற்கு பின்பு வேத வசனத்தை வாசியுங்கள். அவர் சொல்லுகிறதெல்லாம் இவ்வளவு ஆகும் அவ்வளவு ஆகும் என்று அவர் சிந்திக்காதவராய் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்வதற்கு கீழ்ப்படிந்தார் என்று எழுதியிருக்கிறார். எத்தனை பெரிய ஒரு மனிதனை நான் பார்க்க முடியாது. காரணம், சொல்லுவதற்கு எல்லாம் கீழ்ப்படுகிறார். இது போல மரம், இது போல மிருகம், இது போல மனிதன், இது போல செயல்பாடு, இது போல அறைகள், இது போல ரூம், இப்படி அவர் சொல்லுவதற்கு எல்லாம் இவர் கீழ்ப்படுகிறார். என்ன காரியத்தில் கீழ்ப்படிந்தார் என்று சொல்ல முடியவில்லை. எப்படி இவ்வளவு விசுவாசத்தில் இருந்தார் என்று சொல்ல முடியவில்லை. ஒரு நிமிஷம் என்னோடு சேர்ந்து இந்த காரியங்களை சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். எப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தால் எத்தனை பேரிடத்தில் சொல்லுகிறோம், ஒரு கனவு கண்டால் எத்தனை பேரிடத்தில் கேட்கிறோம், ஒரு காரியத்தை வாசித்தால் அதற்கு இதுதான் அர்த்தமா என்று எத்தனை கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா, ஆண்டவர் இப்படி நடத்துவாரா, ஆண்டவர் இல்லாத ஒன்றை பேசுவாரா, ஆண்டவர் இந்த காரியத்தில் இப்படியாய் செய்வாரா, இப்படி அநேக முறை நாம் கேள்விகளை கேட்கிறோம். அநேக காரியங்களிலே நாம் இப்படியே நிற்கிறதை நாம் அறிகிறோம். சிறிய மக்கள் சிறிய காரியங்களை செய்வதற்கு இத்தனை பெரிய தீர்மானங்களும் திட்டங்களும் செயல்களும் பாடுகளும் இருக்க வேண்டும் என்று எண்ணினால், இதற்கு முன்பு நடந்திராத அளவிற்கு நடத்த போகிறேன் என்று அவர் தேவன் சொல்லும் பொழுது அவைகளை கவனிக்கிறார். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறபடி செய்வதற்குரிய செலவுகள், எத்தனை விரயம், எத்தனை பிரயாசம், எத்தனை ஆட்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்க தன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து அழித்து செலவழிக்கிறார். தனக்கென்று தன் சூழ்நிலைகளுக்கென்று இவைகளை எல்லாம் செய்தார், அவைகளை எல்லாம் அழித்து செலவழிக்கிறார். நீங்கள் அப்படியே சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள் இருதயத்தை. நீங்கள் அதற்கு கீழ் வேதத்தை வாசித்து பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் நோவா செய்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்தாராம். நோவாவின் நிலைமையை மாத்திரம் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். என்ன தேவன் செய்ய சொன்னாரோ அவ்வளவு செய்து முடிக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா என்கிற அருமையான கர்த்தருடைய மனுஷனுக்காக 1000 துதி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். நல்ல நீங்கள் நடந்த ஒரு சம்பவத்தை கவனியுங்கள். நோவாவுடைய நிலைமை, அதற்கு பின்பு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம். இந்த கர்த்தருடைய மனிதன் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி மழை வருவதற்கு முன்பு பேழையை சீர்படுத்தி பேழைக்குள்ளே நுழைந்தார். வேதத்தில் எழுதியிருக்கிறது. இவர் பேழைக்குள் நுழைந்தார் என்று அறிந்தவுடன் வேதத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அந்த வேத வசனம் நமக்கு புரியும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் கதவை அடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு.
கர்த்தர் கதவை அடைத்தார். உள்ளே இருக்கிற மக்களுக்காக இவர்களை உள்ளே அனுப்பி வெளியே அவர் கதவை அடைத்திருக்கிறார். சேதங்கள் இல்லாமல் இருக்க தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தமது விருப்பத்தின்படியே, தான் எந்த காரியத்தை யோசித்து சிந்தித்தாரோ அந்த சிந்தனையின்படியே அவர்களை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு உள்ள காரியங்கள் தான் நாம் மிகவும் அதிகமாய் கவனிக்க வேண்டிய காரியம். மழை பெய்யும் மழை நின்றது, ஜலம் வற்ற தொடங்கினது. நோவா மழை நின்றதோ, தண்ணீர் வற்றி இருக்கிறதா, பூமி எட்டி இருக்கிறதா, இவைகளையெல்லாம் கவனிக்க தனக்கு ஏற்றது போல பறவைகளை வெளியே அனுப்பினார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். பறவைகளை வெளியே அனுப்பினார். பறவைகள் பறவைகள் வருகிறதை குறித்த அறிகுறிகளை அறிந்து கொண்டார். அது கொண்டு வருகிற அடையாளங்களை அறிந்து கொண்டார். அது தனக்கு என்ன மறுமொழி கொடுக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். இவைகளை எல்லாம் செய்து கொண்டே வந்தார். இவர் ஜன்னலை திறந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் கதவை அடைத்தார், கர்த்தர் திறக்கவில்லை. இன்னும் நோவா இந்த காரியங்களை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர். காரியம் முடிந்தது, தனக்கென்று ஒரு தீர்வு வந்த உடனே மேல்தட்டை தூக்கி அவர் வெளியே வர தொடங்கினார். எங்க ஒரு காரியம் இருக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, நாம் கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்று. தெய்வ சித்தத்திற்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. வேலை 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 என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. எனக்கு பின்னால் இருக்கிறவன் வேலை செய்கிறான், எனக்கு வேலை இல்லை. முதல் பிரச்சனை அது. 2வது பிரச்சனை, நான் கல்யாணம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தையும் செய்யலை. 2வது பிரச்சனை. 3வது, நான் இப்படி வாழ வேண்டும், இப்படி வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறேன். கர்த்தர் இன்னும் என்னை எங்கேயோ வைத்திருக்கிறார். அதில் இவைகளை எல்லாம் நான் சிந்திக்க தொடங்குங்கள். கடன் பிரச்சனை அடைக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு தாரும் என்று கேட்கிறேன். அவைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அவைகளிலிருந்து ஒரு காரியம் கூட எனக்கு நடக்கவில்லை. இவைகளை எல்லாம் நாம் சொல்லிதான் நாம் இவைகளை குறித்து அந்த தன்மை இழந்து போயிருக்கிறோம். காரணம், நாள் வர பிரச்சனைகள் பெருக, கஷ்டங்கள் பெருக, நெருக்கங்கள் பெருகும் பொழுதெல்லாம் நாம் அடுத்த ஒரு வழி என்ன என்று தேடத் தொடங்குகிறோமே தவிர, என்னை அழைத்து உள்ளே அனுப்பி அடைத்தவர் அவர் மறுபடியும் திறப்பார் என்கிற அந்த பொறுமையும் இல்லை, அந்த காத்திருக்கிற தன்மையும் இல்லை. இந்த 2 விஷயத்திலும் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. நோவா இதை செய்தார், இது ஒரு குற்றம் என்று சொல்லவில்லை. அவருடைய தன்மையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்வதற்கும் பார்ப்பதற்கும் நாம் இங்கே இருக்கிறோம். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கவனிக்க வேண்டிய கடன் நமக்குள் இருக்கிற ஒரு பெரிய காரியம். தேவன் அதை செய்து விட்டார். தேவன் செய்யும் வரைக்கும் மறுபடியும் ஒரு பொறுமை நமக்குள் இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் கண்களுக்கு முன்பு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அங்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார், நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, காத்திரு, நான் வந்துடுறேன், எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், கொஞ்ச நேரம் மாத்திரம், கொஞ்ச நாள் இரு, காத்திருக்க சொன்னார். நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியும். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கு வாசித்து பாருங்கள். ராஜா செய்த காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தவுடனே தீர்க்கதரிசி வந்து நின்றவுடன் அதற்கு கொடுக்கிற மறுமொழி என்ன தெரியுமா? நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது தெரியும். ராஜாவே, புத்தியீனமாய் இதை செய்தாய். என்ன புத்தியீனமாய் நடந்தது? ஜனங்கள் சிதறி போகிறார்கள், ஜனங்கள் பார்த்திருக்க முடியவில்லை, ஜனங்களுக்கு புசிக்க ஒன்றுமில்லை, ஜனங்கள் என்னை விட்டு ஓடுகிறார்கள் என்பதற்காக நான் இதை செய்திருக்கிறேன். நான் செய்தது சரிதானே, அது உனக்கு சரிதான். ஆனால் என் நேசருக்கு அது புத்தியீனமாய் தெரிகிறது. காரணம், அடைத்து வைத்தார், திறக்கும்படி வைக்குவார், நிச்சயமாய் திறந்தே தீர்வார். அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் பெரிய பிரச்சனை. என்னமோ தெரியலைங்க, தடையாகவே இருக்கு. என்னமோ தெரியல, தடை, எனக்கு அது தடை, எனக்கு இது தடை, நான் என்ன செய்தாலும் எனக்கு அது தடையாக இருக்குது. வீட்டை கட்டலான்னு போனேன், தடையாக இருக்குது. அந்த காரியத்தை செய்யலான்னு போனேன், அங்கே தடையாக இருக்குது. பையனுக்கு பெண்ணை பார்த்துருக்கேன், அது தடையாக இருக்குது. மகளுக்கு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், அது தடையாக இருக்குது. எல்லாம் தடை. இந்த தடைகளை உடைக்க அடுத்த வழி என்ன?
அதைத்தான் தேடுகிறோம். இந்த தடைகள் எதனால் வந்தது? முதல் கேள்வி எதனால் வந்தது? அப்புறமா தான் அதற்கு வழி. இதை எதனால் வந்தது என்று சொல்ல போகிறவன் யார்? ஒரு தீர்க்கதரிசி. இதை சொல்ல போகிறவன் யார்? ஒரு ஊழியக்காரர். இதை சொல்லுகிறவர் யார்? நான் வேதத்தை கையில் எடுக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன். முதலாவது இந்த தரிசனம் பார்க்கிற, சொப்பனம் பார்க்கிற அனுபவம் நிறைந்த மக்களோடு கூட பழகி கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன். என்ன நடக்குது? ஆண்டவரே தடையை உண்டாக்கிறார். இந்த தடை உண்டு பண்ணி இருக்கிற காரணத்தை சொல்லுவதற்கென்றே பயிற்சி பெற்றது போல சிலர் காணப்படுவோம். எனக்கு விவரம் தெரிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு ஒரு அம்மா மேலே சந்தேகமாயிடுச்சு. நான் ஒரு விசுவாசியை குறித்து சொல்லுகிறேன். ஒரு விசுவாசிக்கு குழந்தை இல்லை, அது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கணும். அதற்காக ஒரு தாய், ஒரு விசுவாசி அம்மா அவர் வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகிறாங்க. தன்னை ஒரு பெரிதாய் காட்ட வேண்டும் என்று விரும்பின ஒரு தாய். அவங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அந்த தாய்கிட்ட ஜெபத்துக்கு போனாங்க. அந்த தாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. என்ன வந்து யார் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கோ? உனக்கு யாரும் சூனியம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லுவது எல்லாமே நடந்த சம்பவங்கள். இந்த அந்த சந்தேகமாக இருக்கிற அம்மா பேரை உன் காலில் எழுதிக்க, உன் கையில் எழுதிக்க. எழுதிட்டு 3 ஆறு 3 கடல் கூடுகிற இடத்தில் போய் அதை கழுவிரு. உன்னை பிடிச்சது போயிடும், உனக்கு வச்ச சூனியம் நீங்கிறோம். யார் சொல்லிக் கொடுக்குற காரியம்? ஒரு விசுவாசி. யாருக்கு சொல்லிக் கொடுக்குறார்? ஒரு விசுவாசிக்கு. நான் இப்போ 2 பேர்த்தையுமே கவனியுங்க. இந்த கேட்கிற விசுவாசி எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? சொல்கிற விசுவாசி எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? கவனிங்க. ஊழியர் இல்லையா? தேவாலயங்கள் இல்லையா? ஆராதிக்கிற இடம் இல்லையா? கர்த்தரோடு பழகுகிற ஆட்கள் இல்லையா? தேவனோடு முகமுகாய பேசுகிற தன்மை இல்லையா? வேதத்தில் எழுதியிருக்கிற பரிசுத்தவான்களை உற்று பார்க்க எனக்கு கண் இல்லையா? வேதத்தில் எழுதின வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு எனக்கு செவிகள் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கவனியுங்கள். கர்த்தர் அடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. நோவா மேல்தட்டை தூக்கி போட்டார் என்று எழுதியிருக்கிறது. இந்த 2 காரியங்களையும் கொஞ்சம் கவனியுங்கள். அவசரப்பட்ட மனுஷனுடைய நிலைமைக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மறுபடியும் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் செய்த காரியம் புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்லுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் குற்றவாளிகள் குறைவாளிகள் என்று சொல்வதற்கல்ல, நீங்களும் நானும் உற்று கவனித்து கற்றுக்கொள்வதற்காகவே இந்த பரிசுத்தவான்களை தேவன் நமக்கு முன்னிறுத்தி இருக்கிறார். குறையற்றவர்கள், கரையற்றவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள், தேவனோடு இரவு பகலாய் நடமாடுகிறவர்கள், தேவனோடு கூடவே பழகுகிற இந்த பரிசுத்தவான்களை கூட நமக்கு பாடமாய் முன்னே நிறுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனை இந்த வேதத்தில் இருக்கிறது என்று கவனியுங்கள். நேர்த்தியான வேத காரியங்கள் தான். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். பொறுமை இழந்த ஒரு அனுபவம், காத்திருக்க முடியாத அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, எத்தனை முறை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்டு ஓடி இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஓடி இருக்கிறோம்? யார் யாரை தேடி இருக்கிறோம்? மனது நொந்து அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அடைத்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறதெல்லாம் உம்மாலை திறக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே அடைத்தவர் திறப்பார். எப்பொழுதென்றால் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறார். படிவத்திற்கு வந்து உட்காரும் வரைக்கும், தரை மட்டும் அது தான் வந்து அமரும் வரைக்கும், மறுபடியும் நான் கால் வைக்கும் பொழுது நான் சேற்றிலே கால் வைக்கக்கூடாத ஒரு நிலை உருவாகும் வரைக்கும், மறுபடியும் நான் தண்ணிக்குள்ளே நிற்கக்கூடாது என்கிற நிலை உருவாகும் வரைக்கும், மறுபடியும் நான் தத்தளிக்கக்கூடாது என்கிற நிலை உருவாகும் வரைக்கும், மறுபடியும் நான் பதறி போய் ஐயோ இப்படி ஆகி போனதே என்று அங்கலாய்க்காத நிலை வருகிற வரைக்கும், ஒருவேளை அது வரைக்கும் கூட அவர் கதவை திறக்காமல் இருக்கலாம். நம்முடைய நிலைமையை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணமாய் கொடுங்கள். எந்த அடைப்பானாலும் சரி, எதில் அடைத்திருந்தாலும் சரி, யார் அடைத்திருந்தாலும் சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த வல்லமைகள் அடைத்திருந்தாலும், எந்த அதிகாரங்கள் அடைத்திருந்தாலும், எந்த அதிகாரி அடைத்திருந்தாலும், எது எனக்கு அடைப்பாய் தருகிறதோ சொந்தமாக வேண்டாம். அந்த அடைப்பை அவர் மறுபடியும் திறப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நானாய் திறப்பேனானால் மேல்தட்டு, அவராய் திறப்பாரானால் முறையாய் வாசல் வழியாய் வருகிற
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, நோவாவுக்கு இருந்த ஒரு பெரிய காரியத்தை கவனிங்க. பொறுமை இழந்த ஒரு மனுஷனாயிருந்தார். கப்பல் கட்டி முடிக்கும் வரைக்கும் பொறுமையாயிருக்கிறார். மிருகங்களை உள்ளே அனுப்பும் வரைக்கும் பொறுமையாயிருக்கிறார். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், மழையெல்லாம் அவ்வளோ நாள் மழை பெய்கிறது, பொறுமையாயிருக்கிறார். ஜலம் வடிவதற்கு 150 நாள் பிரவகித்து கொண்டிருக்கிறது, பொறுமையாயிருக்கிறார். வடியும் காலம் வரைக்கும் பொறுமையாயிருக்கிறார். ஆனால் கடைசி நேரம், கடைசி நாட்களில் பொறுமை இழந்த மனுஷனாய் மாறிப்போனார். உண்மைதான், உபத்திரவம் பெருகும் பொழுது, குறைவுகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, நிந்தைகள் வரும்பொழுது, அவமானங்கள் வரும்பொழுது, தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத சோதனை என்று ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பொறுமை இழந்து போகிறோம். அது உண்மைதான். ஆனால் பொறுமை இழக்காமல் இருப்பது மேன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்து பாருங்கள். அருமையாக எழுதின யாக்கோபையாவை கவனியுங்கள். 5ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறார்கள். யாக்கோபின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. யாக்கோபு எழுதுகிறார், யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அந்த பொறுமையினுடைய நிலைமை என்ன? ஐயோ, பகல் வந்தால் ராத்திரி வரணும்னு எதிர்பார்க்கிறேன், ராத்திரி வந்தால் பகல் வரணும்னு எதிர்பார்க்கிறேன், என்னுடைய எப்போ என் காலம் முடியும் என்று எதிர்பார்க்கிறேன். அவ்வளவாய் நிலைமையில் படும் மோசமான நிலைமையில் கூட சொல்லுகிறார், ஒரு நாள் எனக்கு உண்டு, என் மீட்பரை என் கண்களால் நான் பார்ப்பேன், அது வரைக்கும் நான் பதறாமல் பொறுமையாய் அமர்ந்திருக்கிறேன். தேவன் அவரோடு பேசினார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். பேசும்பொழுது தேவன் சொல்லுகிறார், அவரோடு கூட நின்ற நண்பர்கள் தேவனை குறித்தும் அவரை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் அறிவோம். அந்த நண்பர்கள் பேசின காரியங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞான ரீதியாய் உண்மையை விளக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானவான்கள், அப்படிப்பட்ட அறிஞர்கள், அப்படிப்பட்ட புத்திமான்கள் பேசின வார்த்தையை குறித்து தேவன் யோபுவிடத்தில் சொல்கிறார். அவர்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை என்று. அப்படியானால் என்னிடத்தில் அவர் விரும்புகிறது ஒன்று காத்திருக்கிற தன்மை, மற்றொன்று பொறுமையின் காரியமாக நான் நிதானப்பட்டு தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும் என்பதற்காக. ஆசீர்வாதத்தை விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, யாரோ சொன்னார்கள் இனி இது ஆகாது என்று சொல்லிவிட்டார்கள், இனி இது முடியாது, கதவை அடைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, இது வரைக்கும் ஆண்டவர் பேசலை, இது வரைக்கும் ஆண்டவர் உன்னோட தரிசனம் கொடுக்கல. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நோவா அடைச்சதை அடைச்சிட்டாரியா, இனி உங்களோட அவர் பேசவில்லையே, இது வரைக்கும் எந்த சத்தமும் காணுமே, இது வரைக்கும் எந்த பேச்சும் பேசலை, இது வரைக்கும் ஒரு தரிசனம் இல்லை, இது வரைக்கும் நமக்கு இந்த பேழைக்குள்ள ஒரு சொப்பனம் இல்லை. அவசரப்பட்ட நோவா என்ன நடந்திருக்கிறது? நோவாவை அவசரப்படுத்தி அவர்கள் இருப்பார்களானால் நோவாவின் நிலைமை பரிதாபம்தான், யோசிக்க முடியாத ஒன்றுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதை போலவே உங்கள் வாழ்க்கையிலும் கூட அருகில் பக்கத்தில் நெருங்கி இருக்கிறவர்கள் நெருக்கலாம், வார்த்தையினாலே உடைக்கலாம், உங்கள் சூழ்நிலையை கண்டு பரிகசிக்கலாம், உங்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கலாம், ஏன் அவர் செய்யவில்லை என்று கேட்கலாம், ஏன் அவர் இப்படி உங்களை விட்டுவிட்டார் என்று கேட்கலாம். அவர் அவ்வளோதான். அது ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுற வரைக்கும், ஞானஸ்நானம் பெறுற வரைக்கும், அதற்கு மேலே இந்த ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. நாம் பொறுமையாக இருக்கணும். விசுவாசினா உபத்திரவம் தான், விசுவாசினா சங்கடம் தான், விசுவாசினா வேதனை தான். இதை சகிக்கவே பிறந்திருக்கிறோம். பாட்டும் பாடுவாங்க, பிரசங்கமும் பண்ணுவாங்க, இதை சகிக்கவே, இப்படி இருக்கவே பிறந்தோம், இப்படி சொல்லிவிடுவார்கள். கலங்க வேண்டாம். அவர் இயேசு வரும்பொழுது சொன்ன வார்த்தையை மறுபடியும் உங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், அடைத்தவர் திறந்தே தீருவார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அவரை குறித்துள்ள வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் திறந்தால் அடைக்கிறவன் யார்? அவர் அடைத்தால் திறக்கிறவன் யார்? உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்கள் இருதயத்தின் விசுவாசத்தை மேம்படுத்துங்கள், உறுதிப்படுத்துங்கள். அடைத்தவர் திறக்கும்படியாய் காத்திருப்பார். பேழையானாலும் சரி, பேழையிலும் 100 பேழையானாலும் சரி திறந்து விடுவார். அவர் திறந்து விடுவார். ஆனால் நீங்கள் வெளியே வரும் பொழுது அதன் ஆசீர்வாதம் மேன்மையுள்ளதாய் மாறும், கிருபை நிறைந்ததாய் மாறும்.
அவசரப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையை, மனம் பதறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மனம் பதறாதீர்கள். உங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மழை வரும்பொழுது போய்விடுவார், காற்று வரும்பொழுது வந்து விடுவார், வெயில் அடிக்கும் பொழுது போய்விடுவார். அப்படி எண்ணி சோர்ந்து போக வேண்டாம். அவர் அழைத்தார், அவர் திறந்து தீர்வார். அவருக்காக கொஞ்சம் பொறுமையாய் விசுவாசிகள் காத்திருக்க பழகுவோம். உமது சித்தம் என் பாக்கியம் என்று சொல்லுங்க. உங்க சித்தம் என் பாக்கியமையா, நீர் எதை செய்தாலும் அதை நான் பாக்கியமா எண்ணுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்கு முன்பாக தோன்றுமானால் அதன் மேன்மை வித்தியாசமாயிருக்கும், அதன் மேன்மை மகிமையாயிருக்கும். நோவா, அருமையான கர்த்தருடைய மனுஷி நோவா, அருமையான கர்த்தருடைய மனுஷன் நோவா, சோர்ந்து போக வேண்டாம், மனம் பதற வேண்டாம். அவருடைய சமூகத்தை நோக்கி மறுபடியும் மறுபடியும் பாருங்கள். இன்னமும் கிருபை செய்கிற தேவன் இன்னும் ஒரு முறையும் கிருபை செய்வார். மறுபடியும் மறுபடியும் மனதுருகுவார், மறுபடியும் மறுபடியும் இரக்கம் கொள்ளுவார், திரும்ப திரும்ப தூக்கி அணைப்பார், கைவிடாதவர். அவரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அருமையான பரிசுத்தவானை குறித்து தீதாக அல்ல, அவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை எங்களுடைய நினைவிற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். காத்திருக்க முடியாதபடி நடந்த சம்பவத்தையும் காத்திருக்க முடியாதபடி இருந்தவர்களின் நிலைமையும் கூட எங்கள் நினைவிலே நாங்கள் இன்றைக்கு கொள்ளுகிறோம். அதோடு கூட பொறுமைப்பட முடியாமல் மிகவும் அவசரப்பட்ட நிலையில் இருந்த பரிசுத்தவான்களையும் கூட நாங்கள் பார்த்தோம். இந்த காரியங்களையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய உள்ளத்திற்கு இவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆழமாய் பதிய செய்யும். ஆண்டவரை நீர் அடைத்திருக்கிறீர், மிதக்க பண்ணி இருக்கிறீர், வற்றி போக பண்ணும்படி உத்தரவு போடுத்திருக்கிறீர். இதுவரைக்கும் எங்களை வெள்ளம் சேதப்படுத்தாமல் இருந்திருக்கிறது. இதுவரைக்கும் நோவாவின் குடும்பத்தை ஒரு சேதமும் அணுகாமல் இருந்திருக்கிறது. உள்ளே இருக்கிற மிருகங்களாலும் வெளியே இருக்கிற கடுமையான மழை சீற்றத்தினாலும் தண்ணீர் கொந்தளிப்பினாலும் எந்த சேதமும் இல்லாமல் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது போல எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை நடத்தி இருக்கிறீர். அந்த உணர்வு எங்களுக்கு உண்டாகும்படி செய்யும். மாத்திரமல்ல, கதவை அடைத்திருக்கிற நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத கதவுகளை திறக்கும் வரைக்கும், எங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதத்தின் மகிமையின் கதவுகளை திறக்கும் வரைக்கும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களின் கதவுகளை திறக்கும் வரைக்கும், ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கிற கிருபைகளின் கதவுகளை திறக்கும் வரைக்கும், உம்மிடத்திலிருந்து பெறுகிற இரக்கங்களின் கதவுகளை திறக்கும் வரைக்கும், உம்மிடத்திலிருந்து பெறுகிற தயவு கதவுகளை திறக்கப்படும் வரைக்கும் நாங்கள் பொறுமையோடு உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற உள்ளம் எங்களுக்கு தாரும். அடுத்தடுத்து தெய்வ சமூகத்தை நோக்கி ஆண்டவர் என்று கூப்பிடுகிற உள்ளம் தாரும். நாங்கள் தட்ட தூக்கி வெளியே வருகிற எங்களுக்கென்று ஒரு தனி வழி அமைத்துக் கொள்கிற அனுபவங்கள் விசுவாசிகளின் வாழ்க்கையில் வேண்டாப்பா. எங்கள் அவசரத்து நிமித்தம் ஒரு பாதை, எங்கள் அவசரத்து நிமித்தம் ஒரு வழி. ஆண்டவரே, திருமணம் ஆகாத அருமையான பிள்ளைகள் தங்கள் அவசரத்து நிமித்தம் ஒரு பாதை, திருமணம் ஆகாத அநேக வேலை கிடைக்காத அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் அவசரத்து நிமித்தம் ஒரு பாதையை திறந்து கொண்டு வெளியே வந்து தங்களை மறுபடியுமாய் புது பாதையில் நடத்தி போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு அடைத்திருக்கிற கதவுகளை திறந்தரணும். யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையின் கதவுகள், வேதனையின் கதவுகள், ஆண்டவரை திருமணம் ஆகாமல் இருக்கத்தக்க ஒரு சூழ்நிலையின் கதவுகள், இன்னும் தங்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியாத கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள், யாருடைய வாழ்க்கையில் பலவீனம் என்னும் அடைக்கப்பட்ட கதவு, நோய் என்னும் அடைக்கப்பட்ட கதவு, மனக்லேசம் என்னும் அடைக்கப்பட்ட கதவு, ஆண்டவரை பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேர்ந்து வாழ முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் திறக்கப்படும் என்கிற நம்பிக்கையை எங்களுக்குள் உருவாக்கித்தார். கதவுகளை திறக்கத்தக்கதாக அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். அழைத்தவர் திறப்பீர் என்கிற விசுவாசத்தின் ஆழம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அந்த விசுவாசத்தில் அவர்கள் காலூன்றி நின்று கிருபைகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபைத்தார். தனி பாதை என்பதை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எடுத்து போட்டு எங்கள் பாதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிற மகிமையாய் நிற்கும்படி ஒத்தாசைத்தார். உம்முடைய மகத்துவமுள்ள கையில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நோவாவின் வாழ்க்கையில் இடைப்பட்ட அற்புதம் நிறைந்த மகத்துவத்தின் தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் இடைப்பட்டு ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கட்டளையிட்டு மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.